அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவர்கள் இல்லை. எப்படி இல்லையா? ஒருவனாயிலும் இல்லை. ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய கிருபையை மாற்றவே இல்லை. அல்லேலூயா. நன்மை செய்கிறவன் இல்லை, ஆனால் ஆண்டவருடைய கிருபை குறைந்து போகவே இல்லை. நம்ம வாசிக்கிற வசனத்தின்படி பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேலே தேவனுடைய கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டுவோமா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயந்தவர்கள் மேலே அவருடைய கிருபை உயரமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம துதிக்க போகிறோம், ஸ்தோத்தரிக்க போகிறோம். துதிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அதிகாரத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தலான்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் ஜாஸ்வா சாப்டர் 6 நம்ம எடுத்துக்கலாம். யோசுவா 6வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துட்டு அதில் சில வசனங்களை வாசித்துட்டு நம்ம இன்றைக்கி துதிக்க போகிறோம். யோசுவா 6வது அதிகாரத்தில், சரிங்களா, 6ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை யாராவது வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரை உன் கையில். நல்லா கவனிங்க, எரிகோவுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இதோ எரிகோ உன் கையில் கொடுக்குறேன். அடுத்து என்ன கொடுக்குறேன்னு சொல்கிறாரு ஆண்டவர்? ராஜாவும் உன் கையில் கொடுக்குறேன். அடுத்து யுத்த வீரரையும் கொடுக்குறேன். அதில் எப்படி நான் கொடுக்க போகிறேன்னு போட்டிருக்கா, ஒப்பு கொடுத்தேன்னு போட்டிருக்கா? ஒப்பு கொடுத்தேன். நல்லா கரங்களை தட்டுவோமா? ஒப்பு கொடுத்தேன். அப்போ இந்த மாதத்தில் எரிகோ மாதிரி ஏதாவது காரியம் இருந்தாலும், அந்த எரிகோ ராஜா மாதிரி இருந்தாலும், எரிகோ யுத்த வீரர்களாக இருந்தாலும், ஆண்டவர் சொல்கிறாரு அது மாதிரி காரியங்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் நினச்சா உடனே மாற்றிருக்க முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த 4வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 7 ஆசாரியர் பெட்டிக்கு முன்பாக 7 கொம்பு எக்காங்கள் பிடித்து கொண்டு போக வேண்டும். 7ஆம் நாளிலே பட்டணத்தை எத்தனை தரம் சுற்ற வேண்டுமா? 7 தரம் சுற்றி வர கடவர்கள். ஆசாரியர்கள் எக்காலங்களை, அதில் 7 இருக்கு பாருங்க. 7 ஆசாரியர், 7 கொம்பு எக்காலங்கள். 7ஆம் நாளில் எத்தனை தடவை சுற்றணும்? 7 தடவை சுற்றணும். 7 தடவை சுற்றணும்னா ஆண்டவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, ஒரு முழுமையான வெற்றி ஆண்டவர் கொடுக்கணும்னு விரும்புகிறார். 7ன்னு சொன்னால் ஒரு முழுமை, ஒரு முழுமையான வெற்றியை ஆண்டவர் கொடுக்கணும்னா ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எக்காலங்களை ஊத வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, எக்காலங்களை ஊத வேண்டும். 6 நாளும் நீங்கள் ஒரு தடவை சுற்றினா போதும். ஆனால் 7ஆம் நாளில் எத்தனை தடவை சுற்றணும்? 7 தடவை சுற்றணும். 7வது தடவை தான் என்ன செய்யணும்? 7 ஆசாரிகள் எதை ஊதணும்? 7 கொம்பு எக்காலங்களை ஊதணும். இன்னைக்கு நம்மளை கொஞ்சம் சத்தமாக இருந்துட்டாலே சவுண்டை குறைங்கன்னு சொல்லிடுவோம். அப்படி தானே? கொஞ்சம் பக்கத்தில் யாராவது பாட்டு பாடினாங்களே தள்ளி போயிடுவோம். ஆனால் எக்காலங்களை ஊதி ஆரவாரம் பண்ணும்போது, ஆர்ப்பரிக்கும் போது எப்படி இருந்திருப்பாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஜனங்கள் எவ்வளவு சத்தம் போட்டிருப்பாங்க, சரிங்களா? ஆரவாரத்தோடும் ஆர்ப்பரியுங்கள், அந்த வார்த்தைலாம் ரொம்ப கவனம். ஆர்ப்பரிக்கணும், ஆரவாரம் பண்ணணும், அடுத்து சத்தமிட்டு ஆண்டவரை ஆராதிக்கணும், மகிமை செலுத்தணும். அப்பதான் ஆண்டவர் முழுமையான வெற்றியை கொடுப்பார். அல்லேலூயா. துதி ஆராதனையில் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. எரிகோ போல காரியம் இருந்தாலும் என் தேவன் வெற்றியை கொடுக்க முடியும். ஆரவாரத்தோடு, ஆர்ப்பரித்து, எக்கால சத்தத்தோடு. இன்னைக்கு நமக்கு கீபோர்டு இருக்குது, அதனால நல்லா அவங்க கீபோர்டோடு கூட சேர்ந்து நல்லா சத்தம் போட்டு இந்த பாட்டை பாட போகிறோம். ஏன்னா கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ராமன் சொல்லலாமா? அதனால விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எரிகோவை நான் தாண்டி செல்வேன்னு சொல்லி இந்த பாடலை நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். ஆமென். எஸ், நல்ல கரங்களை தட்டுங்க, நல்ல கரங்களை தட்டி. ஜாஷ்வா அன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு தான் ஆராதனை, ஆண்டவருக்கு தான் மகிமை. ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்,
எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்வேன் என் ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லி. இன்னைக்கு நம்ம பாடுற பாட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் கேட்கட்டும், ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்று சொல்லி கேட்கட்டும். நல்ல கரங்களை தட்டி நல்ல உற்சாகமா நம்ம பாடுறோம். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடியாய் துதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடியாய் துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன் என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் தேடி எனக்காக இந்த உலகத்திற்கு வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார், என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்துட்டார், புது மனிதனாக என்னை மாற்றினார், மனுஷியாக மாற்றினார். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி நான் பாடுறேன். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனுஷியாக மாற்றினார். கரங்களை தட்டி சொல்லுவோமா? விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஆண்டவருடைய அபிஷேகம் வேண்டுமா? நம்ம சொல்லலாம், என்னை இதுவரைக்கும் அபிஷேகத்தினாலதான் நடத்திருக்கிறாரு, இனியும் அபிஷேகத்தினால என்னை நடத்துவாரு. அவர் விடுதலை நாயகன், எனக்கு வெற்றியை கொடுப்பாருன்னு சொல்லி எல்லாரும் நம்ம சொல்லலாம். அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார். நீங்க சொல்லுங்க சத்தமாக, ஹல்லேலூயா. திருப்பி சொல்லுங்க, அவர் அன்பின் அபிஷேகத்தா என்னை நிரப்பி நடத்துகின்றார். எஸ், எல்லாரும் தைரியமாய். சாத்தான் வலிமை வெல்ல, சாத்தான் வலிமை வெல்ல அதிகார் எனக்கு தந்தார், அதிகார் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். எல்லாரும் எழுந்து நின்று கடைசி சரணத்தை பாட போகிறோம். செங்கடலை கடந்து செல்வேன். நல்ல கரங்களை தட்டி கொண்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து சத்தத்தை உயர்த்தி, யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எக்கால ஊதி ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல. செங்கடலை கடந்து செல்வேன், சத்தமாக யோர்தானை. அன்னைக்கு ஜனங்கள் சொன்னது போல, எஸ், ஆமென். எரிகோவை 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 சுற்றி வருவேன், எரிகோவை எக்காலம் ஊதி ஜெயிப்பேன், எக்காலம் ஊதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். விடுதலை விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்,
எல்லாரும் சொல்லுவோமா? என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியார் என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. என் உள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே, ஏசனை ரட்சித்தார் நான் ஆடி பாடுவேன். எவரும் அறியார் என் உள்ளம் பொங்குதே, என் உள்ளம் பொங்கி 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 வழியுதே. சந்தோஷம் சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை முற்றும், என்னை சந்தோஷம் என்னில் பொங்குதே. என்ன சத்தமா சொல்லுங்க. இயேசு என்னை முற்றும், என்னை சந்தோஷம் என்னும் பொங்குதே. மாறிடா என் மானேசரே, மாறாதவர் அன்பை நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே மா அன்பிதே, இயேசுவின் மகா அன்பிதே. அதின் ஆழம் அறியலாகுமோ? இதற்கிணையே வேறில்லையே, இணையது வேறில்லையே. உன்னதமானவரின் நல்ல கரங்களை தட்டி உயர் மறைவிலிருக்கிறவர் சர்வ நிழலில் இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவா இது பரமசிலாக்கியமே. எல்லார் கரங்களை உயர்த்தி அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். ஓ, அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளா மூடுவா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் சிறகுகளா மூடுவா. அவர் அடைக்கலம் புகவே சிறகுகளா மூடுவா. இந்த அன்புள்ள ஆண்டவர் இயேசுவை நான் உங்கள் நாமத்தை போற்றிடுவே. சொல்லுங்க. இந்த அன்புள்ள இயேசுவே நாமத்தை போற்றிடுவே. உம்மை போல் ஒரு தேவன் பூமியில் அறிந்தீர், உயிர் தந்த தெய்வமே நீ. உம்மை போல் ஒரு பூமியில் அறிந்தீர், உயிர் தந்த தெய்வமே நீ. நல்ல கரங்களை தட்டி ஆனந்தமே அல்லு பகலிலும் நீடுவே. இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இந்த நாருயிரே. எல்லார் கரங்களை உயர்த்தி இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே அருயிரே. இயேசுவே இயேசுவே இந்த நாருயிரே, இயேசுவே இயேசுவே இந்த நாருயிரே. இயேசுவே இயேசுவே உயிரே, இயேசுவே இந்த ஆருயிரே. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி இயேசுவே இறங்குவீராக. பிதாவாகிய ஆவியானவரே இறங்குவீராக. குமாரனாகிய கிறிஸ்துவே இறங்குவீராக. ஆவியானவரை இடைபடுவீராக. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வே, மதிலை தாண்டுவே. எல்லாரும் சொல்லுங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வே, மதிலை தாண்டுவே. இயேசுவே எந்த நாருயிரே. எல்லாரும் சொல்லுங்க நல்ல சத்தமாக. இயேசுவே எந்த நாருயிரே. ஆமென். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். எரிகோவை மனுஷனால தகர்க்க முடியாது, யோர்தான வழிவிட செய்ய முடியாது. ஆமா, ஆனா செங்கடலை கடக்க வச்ச ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய கோல் உங்க பக்கத்துல இருக்கு. அதனால எல்லாரும் கண்களை மூடுங்க, தேவ பிரசனத்தை உணருங்க. ஆண்டவரை பார்த்து கொஞ்சம் விட்டு கொடுங்க. எல்லாரும் எனக்கு அந்த அனாயிட்டிங் வேணும், ஆண்டவர் என்ன நிரப்பணும்னு காத்துட்டு இருக்கீங்களா? இந்த காலை நேரத்துல யாரெல்லாம் உண்மையை ஆராதிக்கிறீங்களோ அந்த ஜனங்கள் எரிகோக்கு முன்னாடி போய் நின்றாங்க.
சத்தம் போட்டுறாதீங்க. 6 தடவை நீங்க அப்படியே அமைதியாக சுத்துங்க. ஆனா 7வது தடவை சுத்தி வரும்போது ஆண்டவர்கிட்ட கேளுங்க. 7வது தடவை சுத்தி வரும்போது நீங்க ஆர்ப்பரியுங்க, நீங்க சத்தம் போடுங்க, எக்காலங்களை ஊதுங்க. தேவன் ஜெயம் கொடுப்பார். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். நீங்க நினைக்கிறீங்களா சத்தம் போட்டா ஏதாவது வியாதி வந்துடும்? வராதுங்க. தேவனை துதிச்சா உங்களுக்கு வியாதியே வராது. என்ன பலவீனம் இருந்தாலும் ஆண்டவர் மாற்றுவாரு. ஆண்டவரை ஆராதிச்சா ஏதாவது நடந்துருமா? ஒன்றும் நடக்காது, ஒன்றும் நடக்காது. நீங்க எல்லாரும் ஒரு 3 தடவை சொல்ல போறீங்க, மனுஷரால் இது கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூட. நல்ல சத்தமாக அன்றைக்கு எரிகோவில், இப்போ எரிகோ உங்க முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க முன்னாடி சில காரியங்கள் இருக்குதுல்ல, அப்படியே நேர வச்சுக்கோங்க. அதுதானே நிற்கிது, நேர வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க இப்போ கன்ஃபார்ம் பண்ண போறீங்க, கன்ஃபஸ் பண்ண போறீங்க, மனுஷரா இது கூடாது. சொல்லுவோமா? சவுண்டா சொல்ல போறோம், நல்ல சத்தமாக. பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்கணும். நல்ல சத்தமா 3 தடவை சொல்லுங்க. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். இந்த மாசத்துல நீங்க நினைச்சிருக்கிற காரியங்கள் நடக்க போகிறபடியினால நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் எல்லாம் கூடும். எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு கொடுப்பேன் ஆண்டவர் சொல்றாரு. எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு கொடுப்பேன். அவர் எப்படிப்பட்டவர்னு சொன்னா, யெகோவா ஈரே. எல்லாரும் சொல்லுங்க, யெகோவா ஈரே. அவர் எதிர்பார்த்த முடிவை உங்களுக்கு கொடுப்பார். இனி நீங்க பலவீனமாக இருக்க போவது இல்லை. உங்க குடும்பத்துல இனி சண்டை கிடையாது. உங்க குடும்பத்துல இனி பிரிவினை கிடையாது. உங்க குடும்பத்திற்குள்ள ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை இருக்குதா? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு அது கிடையாது. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார், எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுகிறார். அந்த அனுபவம் கடந்து வருவதாக எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்ல போறீங்க, எதிர்பார்த்த முடிவை தருபவரே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாமா? அல்லேலூயா. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த தருபவரே, எனக்காக ஆமென் செய்பவரே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீரோ. சத்தமாக யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எல்லாமே செய்து முடிப்பீர். முதல் சரணம். பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல, பராக்கிரமம் அல்லவும், ஆவியினால் செய்து முடிப்பீர். பலத்தாலும் அல்லவும், பராக்கிரமம் அல்ல, ஆவியினால் செய்து முடிப்பீர். எதிர்பார்த்த எதிர்பார்த்த தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. கடைசியா சொல்லுவோம், யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. ஆமென். எல்லாமே செய்து முடிப்பீர், என் வழியா செய்து முடிப்பீர். எல்லாமே செய்து முடிப்பீர், என் வழியாய் செய்து முடிப்பீர். எல்லாமே செய்து முடிப்பீர், என் வழியாய் செய்து முடிப்பீர். என் வழியா செய்து முடிப்பீர். கடைசி ஒரு தடவை சொல்லலாமா? எஸ். எல்லாமே முடிப்பீர்,
வழியாய் செய்து மூடி. நல்ல கரங்களை தட்டுவோமா? நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். உங்க மூலமா தான் உங்க குடும்பத்துக்கு விடுதலை, உங்க மூலமா தான் அந்த திருச்சபைக்கு விடுதலை, உங்க மூலமா தான் அந்த பட்டணத்துக்கு விடுதலை, உங்க மூலமா தான் நீங்க பணி செய்கிற இடத்துல விடுதலை. ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்யலாம். நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் உண்மை துதிக்க, உண்மை ஸ்தோத்தரிக்க நீங்க தந்த வாய்ப்பு இருக்காய். நன்றி. எங்க பலத்தால ஒண்ணுமே செய்ய முடியாது, உங்க பராக்கிரமம் போதும் பெரிய காரியத்தை செய்ய முடியும். இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள அன்பின் ஆண்டவரே. ஆமென். தேவ பிரசன்னம் நம் மத்தியில் இருக்கிறது. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் மகிமையாக இருக்கிறார். அவர் நம்மோடு இருக்கிறார். நான் உங்கள் மத்தியிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறக்கணிக்க மாட்டேன். இயேசு தம்முடையவர்கள் மத்தியில் வந்தார். அவர்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கும் இந்த இடத்துல புறக்கணிக்கப்பட்டவர்கள் உண்டு. உங்கள் உள்ளத்தின் ஆவியில், உள்ளான ஆவியில் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறீர்கள். பெற்ற தாய் பிள்ளையை புறக்கணித்த வரலாறு இல்லை, ஆனாலும் புறக்கணித்தவர்கள் உண்டு. இந்த புறக்கணிப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வேளையில் மாறும் என்று கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். அவரை ரிஜெக்ட் பண்ணாங்க. இந்த ரிஜெக்ஷன் உள்ளவங்க எல்லாருடைய வாழ்க்கையில் அவர் ஏற்றுக்கொள்வதை நீங்கள் காண்பீர்கள். உங்களை ஏற்றுக்கொள்வார் ஒருவர் உண்டு, அவர் இயேசு. ஒரு பெரிய அற்புதமான காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களை ஏற்றுக்கொண்டவர் முற்றிலும் பேரழகு உள்ளவர். He is altogether lovely. அவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். அவர் நம்மோடு பேசுவார். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் வாழ்த்தப்பட்டவர்களாகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்களாக. ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்துக்கு தப்பவே முடியாது. இயேசுவையும் உங்களையும் பிரிக்கவே முடியாது. இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டால் அவர் சொல்கிறாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் பொய் உரையாத தேவன். சில பேர் சொன்னால் அவன் பேசுனதெல்லாம் தண்ணியில் எழுதின எழுத்தியாமாங்க. இயேசு பேசுனா கல்லில் எழுதின எழுத்து. அவர் மாறாத வார்த்தைகளை பேசுகிறார். யாராவது புறக்கணிக்கப்பட்டிருந்தீர்களானால் அந்த புறக்கணிப்பினால் உண்டான மனக்காயங்கள் அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறுங்கிறதெல்லாம் இல்லை, இப்பொழுதே மாறும். இப்பொழுது இஸ் காட் ஆஃப் நவ். ஏதோ ஒரு 10 வருஷம் கழிச்சு இல்லை, அவர் மெய்யாகவே நம் மத்தியில் இருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் பேசுகிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதனிடத்தில் அன்பு இல்லைன்னா அவனுக்கு பேர் மிருகம். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டவருடைய ஒவ்வொருடைய இருதயத்திலும் தேவ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5:5 இந்த தேவ அன்பு நமக்கு ஊற்றப்பட்டிருக்கிறது. ஒரு சொட்டு இல்லை. என்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அந்த நாமத்தில் உள்ள ஒரு மகிமை, முழு பரலோகத்தின் அன்பும்
உங்கள் மனது கண்டெயின் பண்ணாது, உங்கள் மனதில் அடக்கி வைக்க முடியாது. ஆனால் உங்கள் ஆவியில் முடியும். இந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் நான் சொல்லுவேன், அஞ்சு தெரிஞ்சால் அஞ்சு நடக்க வேண்டியதில்லை. பக்கத்தில் பார்க்க சொல்லுங்கள், அஞ்சு தெரிஞ்சால் அஞ்சு நடக்க வேண்டியதில்லை. ரோமர் 5:5 தெரிஞ்சிருந்தா நீங்கள் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். பாருங்கள், ஒரு மனிதனுக்குள்ள அன்பு இல்லைன்னா அவன் மிருகமாக இருக்கிறான். ஒரு தேவதூதனுக்குள்ள அன்பு இல்லைன்னா அவன் பேர் தான் பிசாசு. பிசாசு யார்? பிசாசை தேவன் உண்டாக்கலை, தேவதூதர்கள் தான் உண்டாக்குனாங்க. தேவ அன்பு இல்லாமல் போயிட்டதுனால அவன் பிசாசு ஆயிட்டான். இன்றைக்கும் ஒரு வார்த்தை சொல்கிறேன் பாருங்கள், தேவனிடத்தில் அன்பு இல்லைன்னா தேவனே இல்லை என்பது ஆகிவிடும். 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பில்லாதவன் தேவனை அறியான். இந்த தேவ அன்புக்கு கிரேக்க மொழியில் அகாப்பே, அதாவது நம்மளை நேசிக்கிறதுக்கு காரண காரியமே தேவையில்லை. இது தேவ ரகமான அன்பு. கிரேக்க மொழியில் நட்பு பாராட்டுறதுக்கான அன்பு பீலியோ, காமம், இதை பற்றி சொல்கிறதுக்கு ஈரோஸ், இப்படி நிறையா வார்த்தைகள் இருந்தது. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தான் கிரேக்க மொழியிலேயே இந்த அகாப்பே என்ற இந்த வார்த்தையே வந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறாங்க. கிரேக்க மொழியில் ஹோமர் எழுதின அந்த புராணங்கள், இலியட், ஒடிசி, இதிலெல்லாம் அகாப்பேன்ற வார்த்தையே கிடையாதான். என்னைக்கு புதிய ஏற்பாடு எழுதப்பட்டதோ அன்னைக்கு தான் இந்த தேவ ரகமான அன்பு என்ற வார்த்தை எழுதப்பட்டது. என்றைக்கு இயேசுவை நாம் ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ, மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நம்முடைய ஆவியில் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் நம்ம ஆவியில் வந்து வாசம் பண்ணுகிறார். நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இந்த தேவன் நமக்கு சொல்லுகிறார். இந்த தேவன் தம்முடைய வேதத்தில், தம்முடைய வார்த்தைகளில் உங்களையும் என்னையும் குறித்து எழுதி வைத்திருக்கிறார். நான் எப்போவும் சொல்லுவேன், ஒரு விசுவாச அறிக்கை சொல்லுவேன், அதை கூட நீங்கள் சொன்னீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய சொந்த கரங்களிலே சொந்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற வண்ணமாக சொல்லுங்கள், இது என்னுடைய பரிசுத்த வேதாகமம். இந்த பரிசுத்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள்தான் நான். இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டென்று சொல்லுகிறதோ அத்தனை ஆசீர்வாதங்களும் எனக்கு உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அதையெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நான் செய்வேன். இன்றைக்கும் அழியாததும் என்றென்றும் நிலைத்திருக்கிறதுமான இந்த ஜீவ வார்த்தைகளை என் ஆவியிலே பெற்றுக்கொள்கிறேன். என் ஆத்துமாவிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நான் பெற்றுக்கொள்கிறேன். என் சரீரத்திலே தெய்வீக சுகத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். நான் வெறுமையாக திரும்பி செல்வதில்லை, ஆசீர்வதிக்கப்பட்டே திரும்பி செல்வேன். ஆமென்.
தேவன் பெரிய காரியங்களை நம் மத்தியில் செய்கிறார். இன்றைக்கும் இந்த கடந்த வாரம் நம்முடைய போதகர் பேசும் பொழுது அந்த ஓய்வு நாளில் தேவன் பூரித்திருந்தார். மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலனாக இருக்கிறது என்றெல்லாம் அவங்க பேசினாங்க. அந்த பூரித்தார் நான் நிறையா தடவை பைபிள் வாசிச்சிருக்கேன். நிறையா தடவைன்னா 100 தடவைக்கு மேலேயே வாசிச்சிருக்கேன். நான் அந்த பூரித்தாருன்ற வார்த்தையை திரும்பி வீட்டில் எடுத்துகிட்டு போய் திரும்பி படித்தேன். ஹீப்ரூவில் என்ன இருக்குன்னெலாம் படித்து பார்த்தேன். இது மகிழ்ச்சியாக இருக்கிற வேலை. ஆமேன். நீங்கள் மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியத்தை செஞ்ச பிறகு மகிழ்கிறது கிடையாது. மகிழ்ந்து களி கூர்ந்தீங்கன்னா சீக்கிரமாக பெரிய காரியங்கள்லாம் நடக்கும். ஆமேன். நிறைய பேருடைய ரிஜெக்ஷன், இதெல்லாம் நம்ம நடக்காது, நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சில பேருக்கு சின்ன வயசுலேயே ரிஜெக்ஷன் நிறையா வந்துடும். அவங்க தேவனை சந்திக்கிற வரலும் அந்த ரிஜெக்ஷன், அந்த புறக்கணிப்பு, எங்கேயும் போக மாட்டாங்க, ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண மாட்டாங்க, ஒரு மனுஷனை பார்க்க மாட்டாங்க. இப்படியெல்லாம் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆனால் இயேசு ஆண்டவருடைய பாதத்தில் வந்துட்டால் அந்த ரிஜெக்ஷன்லாம் போயிடும். இப்போ உங்களுக்கு வெற்றி கதவு திறந்துருக்கு. பக்கத்தில் பசங்களை, உங்களுக்கு வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் வெற்றி கதவு இயேசு ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் அந்த காரியத்தை நீங்கள் பார்ப்பீங்க, இங்கேயே டெஸ்ட் பண்ணி இந்த கொடுப்பீங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார் உங்கள் வாழ்க்கையில். இந்த ரிஜெக்ஷன்ற வார்த்தை எனக்கு இங்கே உட்கார்ந்துருக்கப்போ ஆண்டவர் சொன்னார், அழகுள்ளவர், முற்றிலும் அழகுள்ளவர், அவரையே இந்த ஜனங்க நிராகரித்தாங்க. ஆண்டவர் சொன்னார், சில பேரை தாய் கூட தன் பிள்ளைய ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. சில கணவன்மார்கள் தங்களுடைய மனைவியை, நீ ஒன்றும் பேசாத, உட்காரு, உனக்கு ஒன்றும் தெரியாது, இப்படின்ற வார்த்தையில் ரிஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. மனைவி கணவனை பார்த்து ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இயேசு நம்ம குடும்பத்தின் நடுவில் இருக்கும் பொழுது இந்த புறக்கணிப்பு இருக்காது. ஆமேன். பெரிய காரியங்களை உங்கள் மத்தியில் செய்கிறார். அதனால தான் அதை நான் சொன்னேன் உங்களுக்கு. தேவன் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார், முக்கியப்படுத்தி இருக்கிறார். தேவன் தம்முடைய வார்த்தையை ஸ்தாபித்து இருக்கிறார். இந்த வேதத்துக்கு புறம்பான ஒரு வெற்றி வாழ்க்கை இல்லை. இந்த வேதம் முக்கியமானது. அதனால தான் சொன்னேன், இந்த வேதம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான் என்று சொன்னேன். என்றைக்கு இயேசுவை ஆண்டவரும் இரட்சகருமாக நாம் ஏற்றுக்கொண்டோமோ அன்றைக்கே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிட்டோம். இவர் என்னுடைய பாவத்திற்காக, அக்கிரமத்திற்காக, என்னுடைய வியாதிக்காக, தரித்திரத்துக்காக, தனிமைக்காக, மரணத்திற்காக இயேசு ஆண்டவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கும் பிதாவின் வலது பார்சத்தில் எனக்காக பரிந்து பேசுகிறார். இப்படி இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு பாவியாக இருக்கிற நம்மை அவர் நீதிமானாக மாற்றுகிறார். சாபத்துக்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். வியாதிக்கு பதிலாக தெய்வீக சுகம் இயேசுவிலே என்றென்றைக்கும் நம்முடையதாக இருக்கிறது. தெய்வீக சுகம் என்பது நம்முடைய உரிமை சொத்தாக இருக்கிறது. நாம் அதை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்ள வேண்டும். தனிமையாக நீங்கள் இருக்க வேண்டியதில்லை. என்றென்றைக்கு நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை விட்டு நான் விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை என்று சொன்ன தேவன் நம்மோடு இருக்கிறார். மரணத்துக்கு பதிலாக ஜீவனை கொடுத்திருக்கிறார். நித்திய ஜீவன் என்பது பரலோகத்துக்கு போய் அல்ல, என்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டோமோ அவரே நம்முடைய நித்திய ஜீவனாக இருக்கிறார். இந்த நித்திய ஜீவன் எனக்கு இருக்கிறது என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது மரணமோ வியாதியோ தரித்திரமோ நம்ம மேலே மோதுனா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆமேன். அதனால தான் நான் சொல்வேன், இந்த சரீரத்தை தொடும் எந்த விஷக்கிருமியும் இயேசுவின் நாமத்தினாலே சாகிறது. ஆமேன். இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த வேதத்தில் எழுதப்பட்ட இந்த வேத வார்த்தைகளை நாம் விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கிறது. நான் ஒரு காரியத்தை விளங்கியிருக்கேன்.
நான் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ ஒரு கேத்தலிக் டீச்சர், எங்கள் குடும்பத்தில் 100 தலைமுறையில் யாருமே இயேசுவை ஏற்றுக்கொண்டதில்லை, அப்படிப்பட்ட ஒரு பரம்பரையில் தான் நான் வந்தேன். அந்த கேத்தலிக் டீச்சர் என்ன தெரியுமா சொன்னாங்க? இயேசு பேரை சொன்னால் பேய் பயப்படும்னாங்க. அதனால தான் எப்பவும் சொல்லுவேன், இயேசு பேரை கேட்குற காதுகள் பாக்கியம் உள்ளது, இயேசுவை ஆண்டவர் என்று அறிக்கையிடுகிற நாவு பாக்கியம் உள்ளது, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட மனிதன் பாக்கியவானாக இருக்கிறான். அன்னையிலிருந்து இரவில் பயம் எனக்கு இருக்கும், ஆனால் இயேசுவேன்னு சொல்ல பயம் போயிடும். இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரனாக இருக்கிறேன். இந்த இயேசு நம்மோடு இருக்கிறார். நாம் அவர் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோமோ இல்லையோ, அவர் நம்ம மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். சில பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு அந்த பொண்ணு மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் மேலே எனக்கு ரொம்ப காதல், உங்கள் மேலே எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அவர் நம்ம மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்ததுனால தான் அவர் நம்மை தேடி வந்தார். நீங்கள் என்னை தேடவில்லை, நான் உங்களை தேடி வந்தேன். யோவான் 15:16 யாராவது வாசிங்களேன் சீக்கிரமா. யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை ஏற்படுத்தினேன், ஐ அப்பாயிண்டட் யூ. சில பேர் வேலை எனக்கு கிடைக்கலம்பாங்க. இந்த வசனத்தை இங்கிலீஷ் பைபிளில் படி, உன்னை அப்பாயின்ட் பண்ணியிருக்கேன்னு எழுதியிருக்கு அப்படிமே. சீக்கிரமாக அவங்களுக்கு வேலை கிடைக்கிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் ரொம்ப வருஷத்துக்கு முன்னே பெங்களூரில் பான்ஸ்வாடின்னு ஒரு இடம், அங்கே ஒரு சிஎஸ்ஐ சர்ச்சில் தான் பேசினேன். அந்த சிஎஸ்ஐ செக்ரட்டரி அவங்க மகளுக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, ஜெபம் பண்ணுங்கன்னார். நான் சொன்னேன், வார்த்தையை பிடிச்சிங்க, ஏசாயா 62:5 எடுத்து வாசிங்க அப்படின்னு சொல்லி, உங்கள் பிள்ளைகள் யாவரும் வாலிபன் கன்னியை மணந்து கொள்வது போல உங்கள் மக்கள் யாவரும் மணந்து கொண்டிருப்பார்கள்னு சொன்னேன். ஒரே வாரத்தில் மேரேஜ் எல்லாம் அரேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்த மாதத்தில் கல்யாண கார்டு எனக்கு அனுப்புனார். நான் ஒரு வசனம் சொன்னதுனால எனக்கு 2000 ரூபா செலவு. நான் போய் கல்யாணத்தை பார்த்து பரிசெல்லாம் கொடுத்துட்டு வந்தேன். இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, உண்மை உள்ளது. இந்த வார்த்தை உங்கள் மனசில் இருக்கிறவர்களையும் அது வேலையே செய்யாது. இந்த வார்த்தையை விசுவாசித்து வாயை விட்டு சொன்னால் நடக்கும். இந்த வார்த்தையை வேலை செய்கிறதுக்கு தேவதூதர்களை தேவன் நியமித்திருக்கிறார். சங்கீதம் 103:20 பலத்த சௌரியவான்கள்லாம் ஏஞ்சல்ஸ். தம்முடைய வார்த்தையின்படி தேவன் பேசின அந்த வார்த்தைகள் உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து எல்லாவற்றையும் தேவன் தம்முடைய வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பம்னா இப்படி இருக்கணும், உங்கள் பிள்ளைங்கன்னா இப்படி இருக்கணும், எல்லா காரியத்தையும் அவர் எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம என்ன சொல்கிறோம் பாருங்கள், நான் உன் மேல் வைத்த என்னுடைய ஆவி, நான் உன் வாயில் வைத்த வார்த்தைகள் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் உன் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் இருக்கும் என்பது நான் உன்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கை என்று ஏசாயா 59:21 எழுதியிருக்கிறார். அப்போ உங்கள் மேலே நான் வைத்த என்னுடைய வார்த்தை உங்கள் சந்ததி மேலே இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது? இந்த வார்த்தை இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும், இதுதான் நடக்கும்னு நீங்கள் வாயை திறந்து சொல்லி ஜெபத்தில் வாயை திறந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே நடக்க ஆரம்பிச்சிடும். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தார். பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. இடையில என்னமோ நடந்துருச்சு, அதான் கேப் தியரிங்கிறாங்க. பூமியை பிசாசு அதம் பண்ணி போட்டான்.
பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். ஆழத்தின் மேலே இருள் இருந்தது. ஆனால் தேவன் வெளிச்சம் உண்டாக்கடவுதுன்னு சொல்கிற வரையிலும் வெளிச்சம் உண்டாகலை. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைங்க. சில வீட்டுக்கு ஃபோன் அடித்தா அப்பா பேசுகிறானா பிள்ளை பேசுகிறானான்னு தெரியாது. அப்பா மாதிரியே பிள்ளை குரல் இருக்கும். அதையே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த குரலை நாம் கேட்குறோமோ அந்த குரலை தான் நாம் இமிட்டேட் பண்ணுறோம். நாமளுமே இந்த தேவனுடைய வார்த்தையை பேசிகிட்டு இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் தேவனுடைய வார்த்தை தான் வெளியே வரும். அதனால் வேதத்துக்கு புறம்பான வார்த்தைகளை எங்கள் வீட்டில் நாங்கள் பேச விடுறதே இல்லை. எங்கள் வீட்டில் நான் சொல்லியிருக்கேன், முடியாதுன்னு சொல்கிறது தான் இருக்கிறதுலே கெட்ட வார்த்தை, ஊத்த வார்த்தைன்னு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. வாழ்க்கை மாறணுன்னா வாயை மாற்றணும். பக்கத்தில் பேசணும். வாழ்க்கை மாறணும்னா வாயை மாற்றணும். தேவனுடைய வார்த்தை தான் பேசணும். தேவனுடைய வார்த்தையை எல்லாவற்றையும் நல்லது என்று கண்டார். பூமி வெளிச்சம் உண்டாகணுன்னே என்ன இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கே பார்த்தாலும் தண்ணி சகதி அப்படி தான் இருந்திருக்கும். ஆனால் அவர் எப்படி பார்க்குறாரு? நல்லது என்று கண்டார். இப்போது உங்கள் பிள்ளைங்களை நல்லவர்களாகவே பாருங்கள். நான் உன்மேல் வைத்த என்னுடைய ஆவி, நான் உன் வாயில் வைத்த வார்த்தைகள் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் உன் சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் இருக்கும் என்பது நான் உன்னோடு செய்திருக்கிற உடன்படிக்கை. உடன்படிக்கையை காக்கிற தேவன். ஏசாயா 60:21 அவர் சொல்கிறார், அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் மக்கள் யாவரும் நீதிமான்களுங்கிறாங்க. என்ன சொல்கிறாரு? உங்கள் மக்கள். நம்ம என்னத்தை கேட்டிருக்கிறோம்? போலீஸ்காரன் பிள்ளை திருடன், வாத்தியார் பிள்ளை மக்கு, டாக்டர் பிள்ளை சிக்கு, போதகர் பிள்ளை போக்கிரி. இது எரேமியா 80 யாருக்கு எடுக்காதீங்க. எரேமியாவில் 80 அதிகாரமே கிடையாது. பைபிளில் சொல்லாத வார்த்தையெல்லாம் நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் சர்ச்சுக்கு போகிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்னா வெளியே உள்ள வார்த்தைகள் மக்களுடைய மனதில் இருக்குது. சில பேர் சொல்கிறாங்க, கேட்டிருக்கீங்களா? 5 பொம்பளை பிள்ளை பெற்றா இத்தனை பேர் யாராவது உங்களுக்கு தனியாக வந்து சொல்லியிருக்காங்களா இந்த வார்த்தையை? அப்புறம் எப்படி சொல்கிறீங்க? ஆண்டாண்டு காலமாக மனுஷனுடைய ரத்தத்தில் ஊறி போயிருக்குது. இது யாரோ சொன்ன வார்த்தைகள். பொம்பளை பிள்ளை பிறந்த உடனேயே, நான் கேரளாவுக்கு அந்த காலத்தில் போயிருக்கேன் பிஸ்னஸ்க்காக. பொம்பளை பின்னா அடுத்த வீட்டுக்கு போகிற பிள்ளை அப்படிம்பாங்க. இல்லை, பொம்பளை பிள்ளைன்னா ராஜகுமாரத்தி தான் அவங்க வீட்டில் பிறந்திருக்கா. சங்கீதம் 144:12 பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு வாசிங்களேன். சங்கீதம் 144:12. சீக்கிரம். என்னது கேட்கல? அப்பொழுது எங்கள் குமாரர்கள் இளமையில் ஓங்கி வளர. இளமையில் தை சில்ட்ரன்ஸ் ஆர் ஆலிவ் ஷூட்ஸ், ஒலிவ மர கன்றுகளை போல இருப்பாங்கன்னு சங்கீதம் 120 சொல்லுது. உன் பிள்ளைகள் இளமையில் ஓங்கி வளர. குமாரத்திகள் உங்கள் பொம்பளை பிள்ளையாக இருந்தால் 5 அரமனை உங்களுக்கு இருக்குது. 5 பொம்பளை பிள்ளை பெற்றதுன்னு இது வேதம் சொல்லுது. இந்த வசனத்தை தியானிச்சிங்கன்னா இது அப்படியே நடக்கும். ஒரு பாஸ்டர் வந்து என்கிட்ட கேட்டார், அப்போ என் மனைவின்னார், உன் மனைவியும் ஒரு அரண்மனையில் வாழக்கூடியதான், ஒரு அரண்மனையை கட்டு அப்படின்னு. ஹலோ, நான் சொல்கிறது புரியுதா? இந்த வேத வார்த்தை அடிப்படையில் போனீங்கன்னா உங்கள் மூளை அறிவின்படி, உலகத்தின் அறிவின்படி நீங்கள் நிறைய செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா டயர்டாகிடுவீங்க. இந்த தேவனிடத்தில் வந்தீங்கன்னா காரியம் எளிதாக மாறிடும். இப்போ ரிஜெக்ஷனான மைண்டில் போய் நீங்கள் டாக்டர்கிட்ட மருந்து கொடுத்தா தூங்க வைப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் மனதை நேர்படுத்துகிற ஒரு தேவன். இந்த ரிஜெக்ஷனை கூட இயேசு ஆண்டவர் அனுபவித்தார். அவர் அனுபவித்ததுனால நீங்கள் அனுபவிக்க வேண்டியதில்லை. ஆமென்.
இது சொல்லு, உங்கள் பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க. ஒலிவ மரக்கன்றுகள் போல். ஒலிவ மரம்னா ஒரு ஆலிவ் மரம் 5000 வருஷம் வரலும் இருக்கும். இப்போ ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை ஒலிவ மரம் ஒரு ஒலிவ மர கட்டையை உடைச்சி பூமியில் புதைச்சி வச்சு 100 வருஷம் கழித்து பார்த்தா கூட அதை செல்லு அரிக்காதுங்கிறாங்க. அப்போ உங்கள் பிள்ளைகளை, ஆம்பளை பிள்ளைங்களை எப்படி பார்க்குறாங்க? ஒலிவ மரக்கன்றுகளை பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஒலிவ மரம் மாதிரி பாருங்கள். உங்கள் பெண் மக்களை ஒரு அரண்மனை மாதிரி வீட்டில் இருப்பாங்கன்னு பாருங்கள். உங்கள் குடும்ப பூமியின் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமாக இருக்குது. இந்த திட்டங்களை நாம் வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு இந்த வேதத்திலிருந்து காரியங்களை எழுப்பி செஞ்சால் அற்புதங்கள் நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இதை என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்குறேன். மாதம் 20,000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தப்போ ஊழியத்துக்கு வந்தேன். வசனத்தின்படி ஜெபிக்க ஆரம்பித்தேன். ஊழியத்துக்கு வந்த உடனே எனக்கு சர்ச்சு கிடையாது, ஒன்றும் கிடையாது. போய் எல்லா இடத்தையும் தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். கன்னியாகுமரியிலேருந்து மெட்ராஸில் 800 வரையிலும் கிராமங்கள் தோறும் சாராய கடைக்கு முன்னாடி இருந்து கூட பிரசங்கம் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த வசனத்தை என் பசங்க அப்போ ஸ்கூல் படிக்கிறாங்க. 7th டே ஸ்கூலில் 4th ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட். அப்போ என் பசங்களுக்கு 4800 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். நானும் எப்போ கட்டணும்? ஒரு ஏப்ரல் 18ஆம் தேதி நானும் என் மனைவியும் ஜெபம் பண்ணுறோம். மே 18 பணம் கட்டணும் ஸ்கூலில். காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணுறப்ப எங்கள் குடும்ப ஜெபத்துலலாம் நான் ஜெபம் பண்ணால் எங்கள் பசங்க தெரியும், சீக்கிரம் முடிச்சிடுவார் டாடின்னு. என் மனைவிக்கு சொந்தக்காரங்க, எங்கள் மாமியாருக்கு 8 சிஸ்டரு 2 பிரதரு, அவங்க வீட்டில் பிள்ளைங்கள்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம்னா அப்படியே போய்கிட்டே இருக்கும். அமெரிக்காவில் தொடங்கி ஜிம்பாப்வேயில் முடிப்பான். நான் 2 வசனம் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன், முடிஞ்சிடும். இப்போ ஏப்ரல் 18ஆம் தேதி நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளுக்கு 4500 ரூபா ஃபீஸ் கட்டணும், அதனால் ஒரு 5000 ரூபா கொடுமாண்டவரோன்னு ஒரு ஏப்ரல் 18ஆம் தேதி மார்க் 11:24 படி, அல்லாமல் நீங்கள் ஜிபிக்கும் பொழுது எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று. இந்த வசனத்தை மனப்பாடமாக சொல்லி, ஆண்டவரே நீர் கொடுத்ததுக்காக சோத்திரன்னு. அடுத்த நாள் நீர் நேற்றே கொடுத்ததுக்காக சோத்திரன்னு, நேற்றே கொடுத்ததுக்காக சோத்திரன்னு. இப்படி மே 18 வந்தாச்சு பணம் கட்ட அன்னைக்கு கூட கொடுத்ததுக்காக சோத்திரன்னு. சில நேரத்தில் பைத்தியமாக தான் தெரியும். வேர் இஸ் மை மணி லார்டுன்னு ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பணம் வந்துக்கிட்டு இருக்குன்னாரு. உன்னுடைய ஏப்ரல் 18ஆம் தேதி வரல, ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? வந்துக்கிட்டு இருக்குன்னாரு. as many as are led by the Spirit of God, they are sons of God. நாம் மறுபிறப்படையும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். வளர்ந்த பிறகு தேவனுடைய புத்திரர்களாக இருக்கிறோம். தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர்களாக இருக்கலாம். அன்றைக்கி எங்கள் மாமியார் பார்த்து தான் எல்லா ஊழியக்காரனுக்கும் கொடுக்குற மாதிரி மாமியார் தான் 4500 ரூபா எனக்கு கொடுத்தாங்க. நான் அடுத்த நாள், ஆண்டவரே நீர் ஏப்ரல் 18 5000 ரூபா கொடுத்ததுக்காக சோதரன். என் மனைவி ஆமின்னு சொல்ல மாட்டான், ஏன்னா அவங்க அம்மா கொடுத்தது. அன்னைக்கு பார்த்து ஒருத்தங்க வந்தாங்க, எங்கள் மாமியார் ஃப்ரெண்டு தான், என்னை பாபான்னு கூப்பிடுவாங்க. பாபா, என் மக அமெரிக்காவிலேருந்து உங்களுக்கு, நான் ஊழியத்து வந்தது யாருக்குமே தெரியாது, என் மக உங்களுக்கு பணம் கொடுத்துருக்கா அப்படின்னு ஒரு கவருக்கு. நான் கேட்டேன், இதில் 5000 ரூபா இருக்கான்னு கேட்டேன். என்னதுங்க 5000? அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சில பேர் விசுவாசத்தில் ரொம்ப ஜம்பம்பாங்க. இது விசுவாசத்தில் ஜம்பம் இல்லை, விசுவாசத்தில் ஜம்ப் பண்ணுறது. கொடுத்தாங்க. அதில் 5000 ரூபா இருந்தது. 4500 தூக்கி எங்கள் மாமியார் இதில் கொடுத்துட்டு 500 ரூபா தசம்பாகம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோன்னோ அன்னையிலேருந்து தசம்பாகம் ஒழுங்காக கொடுத்துட்ருக்குறேன்.
இப்போ எனக்கு வர ஆஃபரிங்கில் 60% கொடுக்குறேன். வர ஆஃபரிங்கில் 60% கொடுக்குறேன். இதெல்லாம் அந்த தேவனுடைய வார்த்தையை நம்புறதுனால அற்புதம் நடக்கும். இந்த பலனே ஒரு மனுஷனுக்குள்ள இந்த வார்த்தையிலிருந்து தான் வருது. வார்த்தையும் தேவனும் ஒன்றாக இருக்கிறார்கள். காட் அண்ட் ஹிஸ் வேர்ட் ஆர் ஒன். இந்த வார்த்தைக்கு புறம்பாக வெற்றி வாழ்க்கை இல்லை. இந்த வார்த்தைக்கு புறம்பாக பரிசுத்த ஜீவியம் இல்லை. 1 கொரிந்தியர் 1:31 அவரே நமக்கு தேவனுடைய ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இயேசு தான் நம்முடைய ஞானம். ஆகையினால மனுஷ ஞானத்தை இங்கே மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. நம்முடைய நீதி கர்த்தருடைய நீதி. இயேசு நமக்காக சிலுவையில் செய்தது தான் நமக்கு நீதி. அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனுஷனுடைய எஃபர்ட்டு, மனுஷனுடைய கிரியை அங்கே ஒன்றுமே இல்லை. எல்லாம் தேவன் எனக்கு செய்திருக்கிறார். மனுஷனுடைய கிரியை இங்கே மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. இந்த தேவனுக்குள்ளே அடங்குவது தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, வேதத்தை நான் முக்கியப்படுத்தி வேதத்தை நான் ஸ்தாபித்திருக்கிறேன். ஆகையினால் வேத வார்த்தைகள் எந்த காரியத்துக்கானாலும் வேதத்துக்கு திரும்ப ஓடுவோம். அதனால தான் வேதம் சொல்கிறார், என் வேதத்தின் மகத்துவங்களை உங்களுக்கு எழுதி கொடுத்தேன், அதை அந்நிய காரியமாக நினைத்தீர்கள். வேதத்தில் மகிமையான காரியங்களை தேவன் சொல்லியிருக்கார். என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று ஓசியா 4:6 சொல்லுது. ஓசியா 14 சொல்லுது, 2 சொல்லுது, வார்த்தையை கொண்டு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சொல்லுகிறார். வார்த்தை நமக்கு வாழ்வளிக்கும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த வார்த்தையே பேசுகிறதுனால. அதனால தான் சொல்கிறாரு, உன் பிள்ளைகள் ஒளிவ மரக்கன்றுகளைப் போல. உன் பெண் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? அரண்மனை மூளையில் ஆமாம், உங்கள் பெண் மக்கள் அரண்மனை மாதிரி வீட்டில் இருப்பாங்க, பெரிய இடத்துல இருப்பாங்க. இப்படியெல்லாம் வாக்கு தத்துவம் இருக்குது. இந்த வாக்கு தத்துவத்தை இதெல்லாம் நமக்கு நடக்காது, இந்த காலத்தில் நடக்காது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது அது நடக்காமல் போயிடுது. அது விசுவாசிக்காமல் போயிடுறோம். இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். ஆகையினால் அது நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் வருகிறது. அதனால தான் அதுக்கப்புறம் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என் பிள்ளைங்களுக்கு படிக்கிற ஃபீஸ் கேட்டேன். என் பிள்ளைங்க ஸ்கூல் முடிக்கிற வரையிலையும் சென்னையில் மெத்தடிஸ்ட் சர்ச்சிலேருந்து ஒருத்தர் எனக்கு பணம் அனுப்பிட்டு இருந்தார். வெறும் விசுவாச அறிக்கை தான். ஆண்டவர் சமூகத்தில் ப்ரேயர் பண்ணும் பொழுது தேவனுடைய வார்த்தையை கொண்டு ஜெபம் பண்ணுறது தான். இந்த தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே நமக்கு காரியங்களை செய்ய அவர் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், தேவன் உங்கள் மேலே ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். இருக்காரா இல்லையா? நம்ம சில பேர் பிடிச்சவங்க வீட்டுக்கு போகிறப்ப அவங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ நம்ம நிறையா வாங்கிட்டு போக மாட்டோமாங்க. ஏன் சொல்லுங்கள்? நமக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. சொல்லுங்கள், தேவனுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்லுங்க. தேவனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் அவர் சிலுவையிலேயே நமக்காக அவரோடு கூட, அப்படி தானே சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும். ஒரு கேள்வி கேட்குறாரு, என் பையனையே கொடுத்துட்டேன், என்னையே கொடுத்துட்டேன், உனக்கு கொடுக்காமல் இருப்பது எப்படி? சபரிஸ் ஹோட்டலில் போய் 2 இட்லி கேட்டால் சட்னி கேட்கணுமா? சொல்லுங்கள். 5 கலரில் சட்னி வைக்கிறானா இல்லையா? இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் தேடி குறைவை காண மாட்டோம். பக்கத்தில் பார்த்துங்க, இயேசு ஆண்டவர் கூட இருக்கிறதுனால குறைவு இருக்காது. அவரை போலவே சொல்லுங்கள், அவரை போலவே
நிறைவை காண்பீர்கள். உங்களை சுற்றி குறைவு உலகத்தில் இருக்கும், அவர் நல்லது என்று கண்டார். அவரை போலவே நீங்கள் இருப்பீங்க. இயேசுவோடு கூட இருந்த சீசர்களை பார்த்து சொன்னாங்க, அவங்க பேசுகிற விதத்தையும் இதை பார்த்து இவர்கள் இயேசுவோடு இருந்தவர்கள் ஜனங்க கண்டாங்க. அவரை போலவே பேசுவோம். அவரை போல பேசுகிறேன்னா வார்த்தைக்கு விரோதமாக ஒன்றையுமே பேச மாட்டோம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் அவருடைய பிள்ளைகள். என் பிள்ளைங்க ஸ்கூலில் படிக்கிறப்ப அந்த டைமில் இங்கே வீட்டில் பேசாத வார்த்தைகள்லாம் ஸ்கூலில் இருந்து கற்றுக்கிட்டு வருவாங்க. இது எங்கேயோ இருந்து வார்த்தைகள்னு இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள். சொல்லுங்கள், நீங்கள் தேவனுடைய வார்த்தையினால் பிறந்தவர். விண்ணவருடைய சாயல் உங்களுக்குள்ளே இருக்குது. அதையே நீங்கள் நினைக்கும் பொழுது அப்படி மாற ஆரம்பிச்சிடுங்க. புரியுதா நான் சொல்கிறது? நான் பைபிளில் எழுதி வச்சுருக்கேன். எல்லாம் ஆபிரகாம் 175 வருஷம் வாழ்ந்தான், ஈசாக்கு 180 வருஷம் வாழ்ந்தார், யாக்கோபு 147 வருஷம் வாழ்ந்தார், யோய்தா ஒரு ஆசாரியர் 135 வருஷம் வாழ்ந்தார். அப்படியே இப்போ ஏன் படிப்படியாலாம் குறைஞ்சதுன்னெலாம் பார்த்தேன். வார்த்தை, பழைய வார்த்தைகளை பேசுகிறதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறது இல்லை. போய் கேட்டு பாருங்கள். எங்கள் ஊரில் எங்கள் சொந்தக்காரங்களில் இந்துவார் தான் இருந்தாங்க. எங்கள் தாத்தா சொல்லுவார், அவங்க தாத்தா பேரை சொல்லி ஒரு பக்கத்தில் ஒரு ஜாதி பேரை சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவர் இந்த பக்கத்தில் 100 முழம் நெல் அப்படி தூக்குவார், இந்த பக்கம் 100 முழம் நெல் கொடுத்தவங்க நெஞ்சில் முளம் போடலான்னு. இப்போ எங்கே போச்சு அது? ஆண்டவர் சொல்கிறாரு, வாட்சி பாருங்கள். உபாகமம் 32:7. சீக்கிரம் 32:7. பூர்வ நாட்களை நினை, சென்ற வருஷங்களை கவனித்து பார். என்னங்க? வீட்டில் தகப்பன் தான் ப்ரொஃபஸரு. ஹலோ, வெளியே கற்றுக்கிறத விட பிள்ளைகளுக்கு நாம தான் பிள்ளைகளோட பேசணும். பிள்ளைங்க பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்கள் குடும்பம் என்னான்னு சொல்லுங்க. உங்களை கஷ்டமான சூழ்நிலையில் கர்த்தரை எப்படி தூக்கி எடுத்தார்னு சொல்லுங்கள். தேவனை நம்பினப்பெல்லாம் எப்படி உதவி செஞ்சார்னு சொல்லுங்கள். வெளியே உங்கள் பிள்ளைகளுடைய ஆத்மா திருப்தி அடையாது. ஒரு சினிமா படம் பார்க்கறதுனால ஆத்மா திருப்தி அடையாது. வெளியே சீரியல் பார்க்கறதுனால ஆத்மா திருப்தி அடையாது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பேசுகிறது, அவர்களை நீங்கள் மதிக்கிறது, அவங்கள நீங்கள் மதிக்கிறது. இதனால தான் இருளான காலத்தில் கடைசியில் வேதத்தில் மல்கியாவில் 4ஆம் அதிகாரத்தில் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்பினார். என்னங்க? பிள்ளைகளிடத்தில் திருப்பினார். நீங்கள் வாட்சி பாருங்கள், வேதத்தில் நிறையா பகுதியில் பிதாக்களே உங்கள் பிள்ளைகளிடத்தில், உங்கள் போர்ஃபாதர்ஸ், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் குடும்ப பின்னணியில் நடந்த நன்மைகளை நீங்கள் சொல்லுங்கள். கர்த்தர் எப்படி, இது ரொம்ப அவசியமாக இருக்குது. கர்த்தர் இதை சொல்கிறார் உங்களுக்கு. அதனால தான் இதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் பிள்ளைகளோடு பேசுங்க. உங்கள் பிள்ளைகள் பூமியின் உயர்ந்த இடங்களில் குடியிருப்பார். ஆமேன். உங்கள் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். நான் அவர்கள் மேல் வைத்த ஆவி, நான் உன் வாயிலை வைத்த வார்த்தைகள் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் அவர்களை விட்டு நீங்குவதில்லை. இதை சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். இந்த தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆமேன். தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த தேவன் உங்களை விட்டு நீங்குவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை. நாம் தவறு செய்வோம் என்று தெரிந்திருந்துமே சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு நீங்குவதில்லை. ஆனால் ஒரே ஒரு வழி இருக்குது. எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் அவரை விட்டு விலகாதபடிக்கு
அவர் பேரை சொல்லும் பொழுது இயேசு உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அவரை கூப்பிடும் பொழுது இந்த அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். யாரும் 100% நான் இது சொல்லலை, ஆனால் அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆபத்து நேரத்தில் என்னை கூப்பிடு, நான் உனக்கு அற்புதங்களை செய்கிறேன். ஆகையினால வேதத்தை அவர் முக்கியப்படுத்தியிருக்கிறார். இந்த வேதத்துக்கு புறம்பான ஒரு வெற்றி வாழ்க்கை இல்லை. இது நம்ம தீர்மானம் எடுக்கணும். வேதத்தை வாசிக்கிறது கண்டிப்பாக நம்ம வாசிக்கணும். தெரியுங்கிறதுனால இல்லை. நான் 100 தடவைக்கு மேலே ஹோல் பைபிள் வாசிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த பூரித்தாருன்ற வார்த்தையை நான் மிஸ் பண்ணியிருக்கிறேன். பாஸ்டர் ரெவரண்ட் போன வாரம் அப்படி சொன்னாங்க, பூரித்தார். நான் வீட்டிலலாம் வந்து சொன்னேன், பூரித்தார்ன்ற வார்த்தையை சொல்லியிருக்கார். எல்லார்ட்டையுமே சொல்லுவேன், எது எனக்கு இங்கே சபையில் பேசுனது பிடிச்சதோ அதை போய் எல்லார்ட்டையுமே அன்றைக்கி சொல்லுவேன். அப்படி சொல்லும்போது இதுதான் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வரும். தேவன் நம்ம மத்தியில் இருக்கிறார், அவர் பெரிய காரியங்களை செய்வார். நான் ஜெபிக்க போகிறேன். ஒரு தேவ பிரசன்னம் உங்கள் மேலே வரும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள், உங்களுக்கான பதில் அது தூரத்தில் இல்லை, அது இங்கே இருக்கிறது. அது கடலுக்கு அப்பாலே அல்ல, அது இங்கே இருக்கிறது. அது உன் வாயில் இருக்கிறது. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் அது உங்களுக்காக சொல்லப்பட்டது. வாருங்கள் வழக்காடுவோம் என்று சொல்லுகிறார். நான் உனக்கு ஏற்கனவே இதை வைத்திருக்கிறேன், நீ வெற்றி அடைவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிள்ளைகள் பூமியின் உயர்ந்த இடங்களில் இருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். புதிய வானமும் புதிய பூமியும் தோன்றும் பொழுது உன்னுடைய சந்ததிகள் யாவரும் அங்கே இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் ஒருவராவது புறக்கணிக்கப்படுவதில்லை, புறம்பே போவதில்லை, தேவனுடைய ரட்சிப்புக்கு விலகி போகுவதில்லை. அவர்கள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர்கள் செய்கிற நன்மைகள் எல்லாம் உங்கள் தலையிலே கிரீடங்களாக வரும். பூர்ண கிருபை உள்ள தேவன் இன்றைக்கு சபைக்கு திருவுளம் பற்றுகிறார். நீ ஏன் தியங்குகிறாய்? ஏன் தயங்கி இருக்கிறாய்? ஏன் புறக்கணிக்கப்பட்டதை பற்றி நீ நினைக்கிறாய்? நான் உன்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் அல்லவா? நான் என் இரத்தத்தை சிந்தி உன்னை இங்கு மீட்டிருக்கிறேன் அல்லவா? உனக்கு நான் பூர்ண கிருபைகளை நான் வைத்திருக்கிறேன். என் தயவு உனக்கு கிரியை செய்யும். நீ நன்மைகளை பெறுவாய் என்று சொல்வதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதே நீ விடுதலை பெற்றாய். ஜெயத்துடனே மகிழ்ச்சியுடனே ஆடி பாடி சந்தோஷமாக செல்ல முடியும். தேவன் இங்கே இருக்கிறார். அவர் தம்முடைய மகா பெரிய இருதயத்தை இந்த வேளையில் திறந்திருக்கிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுக்கான பதில் இப்பொழுதே அவர் இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். அநேகம் சுகமடைவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நாள்பட்ட விதத்தில் மனதில் முடமாகி போயிருந்த அந்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது ஸ்ட்ரைட் ஆகிறது. இப்பொழுது மனதில் ஒரு மடம் இருக்கு. இப்போ நீ எழும்பி தைரியமாய் செல்லுவாய். தைரியநாதர் உன்னோடு இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், மிகுந்த பலனுக்கு எதுவான தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. நான் உன் மேலே என் காரியங்களை செய்வேன். உன் மேலே நான் பரிசுத்தம் என்று எழுதியிருக்கிறேன். உன் எல்லை எங்கும் வெற்றியாக இருக்கும், உன் எல்லை எங்கும் பரிசுத்தமாக இருக்கும் என்று உம்முடைய மக்களுக்கு நீ திருவுளம் பெற்றுவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால உம்முடைய மக்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். பரமண்டல ஜெபத்தை நம்முடைய பாடல் வாளிகளாக நம்ம பாடப்போகிறோம். அமைதியாக பரமண்டலில் வீற்றிருக்கிற பரமபிதாவே, பரிசுத்தப்படுக உம்முடைய நாமம் என்று சொல்லி அப்படியே நாம் காத்திருப்போம். பரமண்டலங்களில் வீற்றிருக்கும் பரமபிதாவே, என்னாலும் பரிசுத்தப்படுக உம் நாமம், பரிவுடன் வருக
படுக சதா அன்றென்றுள்ளையும் ஆகாரம் அன்புடன் எங்களும் கீந்தருளும் நன்றையல் யாம் கடன் யாம் மன்னிக்கும் நன்னயம் போல பிழை மன்னியும் தேவே சோதனை கெமை விலக்கி தீமை நின்றமை ரட்சியுமே மேவும் ராட்சியம் வல்மை மகிமை மிகவும் உமதென்றுமே. நம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தேவனுடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் பராமரிப்புக்கும் நம்மை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கூட இருந்து வழிநடத்துவாராக. நலித்திட சாமி நருள் புரிவார் சந்தகமிக பல நலித்திட மினி நருள் புரிவார் ஸ்தோத்திரம் புகழ் மகி கீர்த்தி துதி தினம் உமக்கே அதிசோபித பரணி பாதசரண் ஆமென். பாத்திரமே அதிசோபித பரணி பாதசரண் ஆமென். நாம் அனைவரும் சங்கீதக்காரனாகிய தாவீதோடு கூட இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அலைவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயதாகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்தோட கூட போய் வர கடவோம். ஆமென்.